விக்னேஷ் ஆட்டோ ஒர்க் ஷாப் சின்னம்னூர். இப்போ வர்ற வண்டி யாருன்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து தேவாரத்துலேருந்து வந்திருக்காரு. அண்ணன் வண்டி பிரேக் இல்லைன்னு சொன்னார். கிளம்பு. வீல்ல ஒழுகுதான் பாத்தீங்களா? தெரியல. நல்லா தெரியுது. மெக்கானிக் அண்ணன் கல்லை வச்சு உடச்சிட்டு டயருக்கு முன்னாடியே வீலை லூஸ் பண்ணிட்டு சாக்கியை போட்டு ஏற்றுறாரு. ஏற்றிட்டு வீல் நட்டு 19 பவுல் எடுத்து வீல் நட்டை 3 நட்டை லூஸ் பண்ணிக்கிருக்காரு. லூஸ் பண்ணிட்டு டயர் அவுத்து கீழே வச்சிட்டாரு. ட்ரம்மை அவுத்துட்டு பார்த்தோம்னா பிரேக் ஷூ, ட்ரம்மு பிரேக் ஷூ எல்லாம் வந்து பாட்டாக அப்படியும் கிடக்கு. ஒன்றும் செய்ய முடியாது. பாட்டாக நொறுங்கி போயிடுச்சு. என்னன்னே செய்யலாம்னு பார்த்தா புதுசுதே மாற்றணும். வேறு வழியே இல்லை. அப்படியா? பிரைஸும் சிலிண்டரும் புதுசு மாற்றணும். நம்ம கூட ஓரளவுக்கு தேட்டி போட்டுக்கிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பிரைஸுவை வந்து அவுக்குறாரு மெக்கானிக் என்ன. அந்த லாக் ஸ்பிரிங்கெல்லாம் எடுத்து விட்டு அவுத்துட்டாரு. அவுத்துட்டு லாக்குக்கெல்லாம் ஸ்பிரிங்கெல்லாம் எடுத்து விட்டு இப்போ வந்து பிரைஸுவை தனியாக வெளியே எடுக்க போகிறாரு மெக்கானிக் என்ன. வெளியே எடுக்கிறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணி பார்க்குறாரு. ஒரு வழியாக சிரமப்பட்டு எடுத்துட்டார். வெளியே எடுத்துகிட்டு பார்த்தோம்னா பிஸ்டன் வேலி சிலிண்டரில் இருக்குது. பிஸ்டன்லாம் ஜாம் ஆகி போய் கிடக்கு. அதுவும் அதன் பிரேக்கு நிற்காமல் கிடந்திருக்கு. சிலிண்டர்லாம் மாற்றிட்டு புது சிலிண்டரு, வேலி சிலிண்டரு அசம்பிளியை செட்டாக புதுசு வாங்கி மாற்றியாச்சு. கேபிஎக்ஸ் கம்பெனி ஒரிஜினல் வாங்கி 10ஆம் நம்பர் நட்டை லூஸ் பண்ணிவிட்டு அவுத்து எடுத்துட்டு இப்போ புதுசை வந்து 10ஆம் நம்பர் நட்டு 2 நட்டை போட்டு மெக்கானிக் என்ன டைட் வச்சுக்கிருக்காரு. டைட் வச்சுட்டு பிரேக் டேப்பு வந்து அவுக்கிறப்ப அந்த த்ரெட்டு எல்லாம் போச்சு. அதனால் புதுசு மாற்றணும்னு சொல்லி ஃபோன் போட்டு சொல்லிட்டு இப்போதைக்கு பிரேக் ஷூவை மாட்டிக்கிருப்போம் வாழ்ந்தேன்னு சொல்லி பிரேக் ஷூ, லாக், தகடு, ஸ்பிரிங்கி எல்லாமே கம்ப்ளீட்டாக புதுசு மாற்றியாச்சு. மாற்றிட்டு பிரேக் ஷூவை வந்து அந்த வேலி சிலிண்டரில் கரெக்டாக உட்கார வச்சு செட் பண்ணிக்கிருக்காரு. செட் பண்ணி பிரேக் ஷூவெலாம் கரெக்டாக உட்கார வச்சாச்சு. பிரேக்கு டிபியை மாற்றியாச்சு. இப்போ பின்னாடி பிரேக்கு டிப்பு புதுசு ஒட்டாச்சு. அது வீடியோ எடுக்க முடியல, பார்த்துக்கோங்க. மாற்றியாச்சு. மாட்டிட்டு லாக் ஸ்பிரிங்கி எல்லாம் எடுத்து மாட்டிக்கிருக்காரு மெக்கானிக். மாட்டிட்டு ஒரு பக்கம் மாட்டிட்டாரு. அடுத்து இன்னொரு பக்கமும் மாட்டும் லாக் ஸ்பிரிங்க. ப்ரைஸும் நான் கரெக்டாக அந்த